ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக எபேசியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகி அவருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அநேக நேரம் நாம் என்ன பண்றோம், நம்முடைய ஆண்டவர் வேண்டிக் கொள்வதற்கும் கேட்பதற்கு அதிகமாக செய்வார், உண்மைதான். ஆனாலும் இந்த வசனம் என்ன தெளிவாக சொல்லுகிறது என்று சொன்னால், நமக்கு எப்படி காரியங்களை செய்வார் வாசிக்கும் பொழுது அழகாக புரிந்து கொள்ள முடியும். நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவர் சொல்லப்பட்டிருக்குது. ஆண்டவருடைய சமூகத்துக்கு போனோம்னா ஒரு எதிர்பார்ப்போட, ஒரு தெளிவான சிந்தையோடு நம்ம என்ன கேட்க போகிறோம், என்ன வேண்டும், எதற்காக ஜெபிக்க போகிறோம், அந்த ஒரு கிளாரிட்டி நமக்கு வேணும். போயிட்டு அங்க போயிட்டு எதையாவது சொன்னோம், எதையாவது பேசணும், நம்ம போய் ஆண்டவர் சமூகத்துல ஆண்டவர் கேட்பார், உனக்கு என்ன வேண்டும், நாம் அதற்கு பதில் சொல்ல தெரிந்திருக்க வேண்டும். உனக்கு என்ன செய்ய எதிர்பார்க்கிறா, விரும்புகிறாய், ஆண்டவரே இந்த காரியத்துல என்னால செய்ய முடியல, எனக்கு இதை செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லி நாம் சொல்ல வேண்டும். ஏதோ செய்யுங்கப்பா, ஏதோ பண்ணுங்கப்பா. இன்னைக்கு ஜெனரலாவே பொதுவாகவே ஜெபங்களை ஏறெடுத்து பொதுவாகவே காரியங்களை செய்து ஒரு குறிக்கோள் இல்லாமல் நிர்ணயம் இல்லாமல் பண்ணும் பொழுது அவைகள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அதுதான் வேதம் சொல்லுகிறது. நமக்குள் கிரியை செய்கிற வல்லமையின்படி ஆண்டவர் கிரியை செய்வாராம். 3 வாலிபர்களை நேபுகாத்நேச்சார் நிறுத்திவிட்டான் அக்கினி சூளைக்கு முன்னாடி. மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுக்கிறேன், நான் நிறுத்திருக்கிற இந்த பொற்சலை நீ வணங்க வேண்டும். நீங்கள் வணங்காத பட்சத்துல உங்களை இந்த எரிகிற அக்கினி சூளை இன்னும் 7 மடங்கு அதிகரித்து இன்னொரு சான்ஸ் கொடுக்கிறேன், உங்களை உள்ளத்துக்கு போட்டுருங்கும் போது அந்த 3 வாலிபர்களும் ஒருமித்து ஒரு வார்த்தை சொல்லுகிறாள். எப்படி பேசுகிறாள், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் தப்புவிக்க வல்லவரா இருக்கிறார். எதற்கெல்லாம் அந்த எரிகிற அக்கினி சூளையும் ராஜாவாகிய நம்முடைய கைக்கு தப்புவிக்க வல்லவரா இருக்கிறார். அப்படியே எங்களை அவர் தப்பு விக்காமல் போனாலும் நீர் நிறுத்தின அந்த பொற்சலையை நாங்கள் வணங்குவதில்லை, ராஜாவாகிய நீர் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். இவங்களுக்குள்ள ஒரு வல்லமை கிரியை செய்கிறது, ஒரு விசுவாசம் கிரியை செய்கிறது. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் தப்பு வைக்க வல்லவர். பாருங்க, அந்த கிரியைகளை ஆண்டவர் பார்க்கிறார், ராஜாவுக்கு அது தெரியாது இந்த தேவன் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி. ஆனா அந்த 3 வாலிப தம்பிமாருக்கு தெரியும், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்பு வைக்க வல்லவர். அந்த விசுவாசம் கிரியை செய்ய செய்ய அவங்களை அக்கினியில கோபப்பட்டு தூக்கி போட்டு விட்டான் ராஜா. அக்கினியில போய் விழுகிறார்கள். அக்கினி சேதப்படுத்தவில்லை, இல்லை கட்டுகள் அவிழ்கிறது, தூக்கி போட்டவங்க எல்லாம் போய் செத்துட்டாங்க. ஆனா இவங்க 3 பேரும் அக்கினியில் நடக்கிறார்கள். 4ஆம் நபர் ஒருத்தர் அங்க வந்துட்டாரு, தேவனுடைய குமாரன். ராஜா பாக்குறான், ஆச்சரியப்படுறான். அவங்களை வெளியே வர சொல்லி இவருடைய தேவனே தேவன் என்று எல்லா இடத்துக்கும் பிரகடனம் பண்ணுகிறான். யோசித்து பாருங்கள், கிரியை செய்கிற வல்லமை அங்கு தேவனுடைய குமாரனை இறங்கி வர வச்சிருச்சு. அக்னியை இந்த உக்கிரகத்தை அவித்து போட்டு விட்டது, ராஜாவை பணிய வைத்து விட்டது. யோசித்து பாருங்கள், நமக்குள்ள ஆண்டவருடைய சமூகத்துல போனோம்னா விசுவாசத்தின் கிரியை ஒரு வல்லமை நமக்குள்ள உருவாகணும். ஆண்டவர் செய்ய வல்லவர் என்கிற அந்த ஒரு வைராக்கியம், அந்த ஒரு எதிர்பார்ப்பு வந்துடணும். ஒரு ஜனாதிபதி பார்க்க சில வாலிபர்கள் போனாங்களாம். போன உடனே ஜனாதிபதி அப்பாயின்மெண்ட் கொடுத்தாரா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைம் கொடுத்து தனிப்பட்ட முறையில் உனக்கு என்னப்பா வேணும், எதுக்கு வந்திருக்கிறா, ஏதாவது ஹெல்ப்புக்கு தானே போவாங்க. பெரிய ஹை அபிஷியல பார்த்தா சும்மா அலோ சொல்றதுக்கா போவாங்க இல்லையே. முதல் வாலிபன் போனா, நான் குறிப்பிட்ட ஒரு கல்லூரியில் எனக்கு இடம் கிடைக்கணும், நீங்க கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுங்க, மார்க் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு, ஹெல்ப் பண்ணா நல்லா இருக்கும், நான் இனி ஒழுங்கா படிப்பேன், ரைட் டன் நீ போலாம்ப்பான்னு சொல்லி அதற்கான காரியத்தை செய்து விட்டாரு. இன்னொரு வாலிபன் அவன் போய் பாக்குறாங்க. போய் பார்த்த உடனே நீங்க எதுக்கு வந்திருக்கிறாப்பான்னு சொல்லி கேட்கிறான். அவன் என்ன சேர்க்கிறான், நான் ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க போறேன், அதுக்கு பைனான்சியல் ரொம்ப ஸ்ட்ரகிள் இருக்குது, எனக்கு ஏதாவது கவர்மெண்ட் மூலமா ஒரு ஹெல்ப் பண்றதுக்கு ஏதாவது லோன் வசதி பண்ணி கொடுத்தாங்கன்னா தொழில் தொடங்கிருப்பேன், நல்லா இருவேன். சரி கிராண்டட் போன்னு அனுப்பிட்டாரு. இன்னொரு வாலிபன் வந்தானா, எதுக்குப்பா வந்தா, சும்மா வந்தேன்னா ஒரு கோபம் வந்துருச்சு, ஏன் டைம் நீ வேஸ்ட் பண்றா சொல்லி அவர் பாதுகாப்பு ஆட்கள் குட்டியோட தூக்கி போய் எங்கேயா போடுங்க அப்படின்ட்டாரா. அநேக நேரம் நம்ம சும்மாங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவோம். என்ன பண்றா, சும்மா இருக்கிறேன், என்ன எங்க போறா, சும்மா போறேன், எதுக்கு வந்தா, சும்மா வந்தேன். இதெல்லாம் தூக்கி போட்டு ஆண்டவர் சமூகத்துக்கு போனோம்னா, சும்மா கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணேன், சும்மா கொஞ்ச நேரம் பைபிள் வாசித்தேன், சும்மா கொஞ்ச நேரம் கூட்டத்துக்கு போனேன், இந்த வேலையே ஒர்க் அவுட் ஆகாது. இதை தூக்கி வச்சுட்டேன், ஆண்டவரே நான் எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறேன், என்ன பயன்படுத்துங்க, நல்லது என்ன உருவாக்குங்க, இந்த பலவீனத்தை மாற்றுங்க, இதுல எனக்கு கிருபை கொடுங்க, அல்லது இதுல நான் மாட்டிட்டு இருக்கேன், எனக்கு விடுதலை கொடுங்க, எனக்கு இதுல ஒரு தேவை இருக்கு, அதை சந்திங்க. ஒரு தெளிவா ஆண்டவர் சமூகத்துக்கு போங்க. ஆண்டவர் எதிர்பார்ப்போடு வருகிறவங்களை பாக்குறாரு. அதோடு மட்டும் இல்ல, அவர் நம்மளை பார்த்துக்க அப்புறம் என்ன செய்யணும் அதை சொல்றதுக்கு நமக்கு தெரிந்திருக்கணும். சொல்லும் பொழுது பார்வையடையணுமா, பார்வையடை செய்வாரு. ஆண்டவர்கிட்ட வந்த ஒவ்வொருடைய அதனை கேட்க, நான் உனக்கு என்ன செய்யணும் விரும்புறா, ஐ நீட் திஸ் லார்ட், ஆண்டவர் அதை செய்து கொடுத்திருக்கிறாரு. நாமும் அப்படி கேட்கலாமே. ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக தருணத்திற்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த புதிய நாளை காண கொடுத்திருக்கீங்க. இந்த நாளிலும் அநேக நேரம் சமூகத்தில் நாங்க ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம குழப்பத்தோடு புலம்புறோம். பாதத்துல வந்து அது இல்ல இப்படி இல்ல அப்படி இல்லைன்னு தானே
நீங்க கேட்கிறத கூட நாங்க கேட்கறது இல்லப்பா, என்ன செய்யணும்னு கேட்டா கூட நாங்க அதுக்கு பதில் சொல்லாம வேற என்னெல்லாமோ சொல்லிட்டு போயிருந்தோம். இந்த சமூகத்துக்கு வரும்போது அப்படி நாங்கள் அல்ல, ஒரு தெளிவோடு பொதுவாக இல்லாம ஒரு குறிக்கோளோடு நிர்ணயித்து, இதுதான் என்னுடைய பிரச்சனை, இதுக்கு எனக்கு தீர்வு வேணும், இதுதான் என்னுடைய தேவை, இந்த தேவை சந்திக்கப்படணும், இதுதான் என் பலவீனம், அது மாறணும், இங்கதான் எனக்கு விடுதலை வேணும், விடுதலை கொடுங்க, இங்கதான் எனக்கு அற்புதம் வேணும், அற்புதம் செய்யுங்க. பிள்ளைகள் காரியங்களோ, வீட்டின் காரியங்களோ, தனது காரியங்களோ, வேலையின் காரியங்களோ, எதுவாக இருந்தாலும் தெளிவாய் கேட்கக்கூடிய அப்படி உள்ள தெளிந்த புத்தி எங்களுக்கு தாங்கப்பா. இந்த கிருபை ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த நாள் முழுவதும் இப்படி நடத்தல் இருக்கட்டும் அப்பா. துதிகனமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். தெளிவான சிந்தையோடு தெளிந்த புத்தியுள்ளவர்களோடு ஆண்டவர் சமூகத்துல போகும்போது சும்மா போகாம ஒரு எதிர்பார்ப்போடு நமக்குள் கிரியை செய்யக்கூடிய வல்லமை இன்னும் கிரியை செய்ய கர்த்தர்ட்ட கிருபை கேட்டு போவோம். நிச்சயமாகவே செய்வார். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.